பொதுவாகவே வரலட்சுமி விரதத்தை பெண்கள் தான் மேற்கொள்வார்கள். திருமணமான பெண்கள் கணவருக்காகவும், கன்னிப் பெண்கள் திருமணம் வேண்டியும் கடைபிடிப்பார்கள். வரலட்சுமி விரதம் இருக்கும் நாளன்று காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் ஒரு வாழை இலையை விரித்து அதன் மேல் பச்சரிசி கொட்டி அதை பரப்பி வைக்க வேண்டும். அதன் மேல் ஒரு சிறிய வெள்ளி அல்லது பித்தளை குடத்தை வைத்து அதன் மேல் ஒரு தேங்காயை வைத்து சுற்றி மாவிலைகளை சொருகி தேங்காயின் மேல் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். பின்னர் முடிந்த அளவு பிரசாதங்கள் மற்றும் பழங்களை வைக்க வேண்டும். கலசத்தின் இருபுறமும் குத்துவிளக்கேற்று வைக்க வேண்டும். பின்னர் 9 முடிச்சுகளை கொண்ட மஞ்சள் சரடினை ஒரு தட்டில் வைத்து வீட்டில் அருகிலுள்ள பெண்களை பூஜைக்கு அழைக்க வேண்டும். விரதத்தை கடைபிடிக்கும் கன்னிப் பெண்கள் விரைவில் திருமணம் நடக்கவும், சுமங்கலி பெண்கள் நல்ல கணவர் தாலிபாக்கியம் நீடிக்கவும் வேண்டிக் கொண்டு மஞ்சள் சரடினை வலது கையில் கட்டி கொள்ள வேண்டும். பின்னர் அம்மனுக்கு தீபம் காட்டி நெய்வேத்தியம் படைத்து வந்திருப்பவர்களுக்கு பிரசாதம் வழங்க வேண்டும். மாதவிலக்கான பெண்கள் அடுத்த வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த நோன்பினை எடுக்கலாம்.